ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்பொங்கல். நார்மலாக வெண்பொங்கல் வந்து நம்ம அரிசி இந்த மாதிரி இதில் தான் வைப்போம். இன்றைக்கி வந்து நம்ம மீதம் இருக்க சாப்பாட்டை நம்ம மதியானம் வடிச்சிருப்போம், காலையில் வடிச்சிருப்போம், அந்த சாதம் மீதி இருக்கும். ஸோ அதை வச்சு எப்படி ஒரு வெண்பொங்கல் சூப்பராக ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். ஃபஸ்ட் அதுக்கு தேவையான பொருள், ஒரு 100 கிராம் பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் சாதத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு 2 ஸ்பூன் நெய் எடுத்து வச்சுருக்கோம். அடுத்து மிளகு ஜீரகம், நம்ம முட்டைக்கெல்லாம் ஆல்ரெடி வீட்டில் வச்சுருப்போம் நுணுக்கி, அந்த மிளகு ஜீரகத்தில் ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 50 மில்லி எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தாளிக்க ஜீரகம் தனியாக 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 2 கருவேப்பிலை கொத்து, 3 பச்சை மிளகாயை நல்லா கீரி நீல வாக்கில் வகுந்து எடுத்து வச்சுருக்கேன். நம்ம வடித்து எடுத்து வச்சுருக்க சாதம், நம்ம வடித்த சாதத்தை மீதி இருக்க சாதத்தை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதுதான் தேவையான பொருட்கள். வாங்க இப்போ இது எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம எடுத்து வச்ச பாசிப்பருப்பை நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. பாசிப்பருப்பு மட்டும் ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே ஊற வச்சுருங்க. ஏன்னா நம்ம சாதம் ஆல்ரெடி வெந்தது, பருப்பு வந்து வேகாமல் இருக்கிறதுனால நம்ம வந்து அந்த பருப்பு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஊற வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சாதத்தையும் பருப்பையும் ஒன்றா சேர்த்துக்கோங்க. கம்பல்சரி வந்து பருப்பு கீழே தான் இருக்கணும், சாதம் மேலே இருக்கணும். இப்போ பாருங்கள், தண்ணி ஊற்ற போகிறோம். ஆனால் நம்ம வந்து தண்ணி இப்போ நம்ம ரைஸ்லாம் போட்டு அரிசியெல்லாம் போட்டு நிறைய தண்ணி வைப்போம்ல, அந்த மாதிரி வைக்கக்கூடாது. இது ஆல்ரெடி வெந்த சாதம். ஸோ நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எடுத்து வச்சுக்கோங்க. அதாவது இந்த சாதத்துக்கு கீழே கொஞ்சம் ஒரு அரை இது இருந்தால் போதும். அதே டைமில் நம்ம வந்து கீழே இருக்க பருப்பும் அடி பிடிச்சிடாமல் நீங்கள் தண்ணி வச்சுக்கோங்க பார்த்து. இப்போ பாருங்கள், நம்ம எல்லாமே எடுத்து ரெடி பண்ணி வச்சாச்சு. ரொம்ப சூப்பர். நம்ம அரிசியில் வச்சு சாப்பிட்ற பொங்கலை விட இந்த பொங்கல் வந்து ரொம்ப சுவையாக ரொம்ப அருமையாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான வழியும் கூட. இப்போ பாருங்கள், இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்க்குறோம், அவ்வளோதான். இதில் வேறு எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல. இது எல்லாத்தையும் சேர்த்து மூடி வச்சுட்டு அப்படியே நீங்கள் விசில் ஒரு 3 விசில் இல்லைனா 5 விசில், நான் சின்ன குக்கருங்கிறனால 5 விசில் வைக்க போகிறேன். ஏன்னா சீக்கிரம் இந்த விசில் வந்துடும். நீங்கள் பெரிய குக்கரில் வச்சிங்க அப்படின்னா 3 விசிலே தாராளமாக போதும். பருப்பை மட்டும் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருங்க, அவ்வளோதான். வேறு இதில் எந்த இதுவும் கிடையாது. ஸோ அப்படியே எடுத்து நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம இப்போ வச்சுருவோம். இப்போ பாருங்கள், ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இப்போ குக்கரை அடுப்பில் வச்சுட்டோம். இது நம்ம ஒரு 5 விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ நமக்கு பாருங்கள் 5 விசில் வந்துருச்சு. நம்ம சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ நம்ம சாப்பாடு வந்து ரொம்ப சூப்பராக பொங்கல் வந்து ரெடியாக இருக்குது. பாருங்கள், நல்லா குலைவாக இந்த மாதிரி இந்த ஸ்டேஜுக்கு வந்துடும். நீங்கள் தண்ணியெல்லாம் கரெக்டாக வச்சிங்கன்னா இதே மாதிரி அருமையாக இருக்கும். ரொம்ப தண்ணி கம்மியாக வச்சாலும் ரொம்ப கெட்டியாக இருக்கும், கீழே பருப்பு வந்து அடி பிடிச்சிரும். ஸோ வந்து அந்தளவுக்கு இல்லாமல் பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அதுக்கு தாளிப்பு ரெடி பண்ண போகிறோம். ஸோ நம்ம எடுத்து வச்சுருக்க ஆயிலை இப்போ அதில் சேர்த்துருவோம். சேர்த்துருக்கேன். நம்ம எடுத்து வச்சுருக்கோம் ஒரு 2 ஸ்பூன் வந்து நெய், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிட்டோம். ஸோ வந்து இது ரெண்டும் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம தாளிக்கு எடுத்து வச்சுருக்க பொருட்களை ஒன்று அதில் சேர்த்துருவோம். தாளித்து நம்ம அதில் சேர்த்துற வேண்டியதான். பாருங்கள், ஜீரகம் எடுத்து வச்சுருக்கோம். நம்ம ஆல்ரெடி மிளகு ஜீரக பொடியும் எடுத்து வச்சுருக்கோம். ஆனால் ஜீரகம் கொஞ்சம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஸோ வந்து ஜீரகம் மிளகு வந்து முழுசாக கூட இதில் போட்டு தாளிக்கலாம். பட் வந்து அதை பிள்ளைங்கள்லாம் பெரியவங்களுக்கே அது பிடிக்காது, கடிச்சிட்டாங்கன்னா ஒரு மாதிரியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் நான் பெப்பர் பொடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், ஜீரகம் 1-2 வெடித்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகா, இந்த கருவேப்பிலை எல்லாத்தையும் இதில் சேர்த்துற வேண்டியதான். பாருங்கள், ஜீரகம் நல்லா வெடிச்சிருச்சு. பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வறுத்து விடுங்க. இப்போ நம்ம கருவேப்பிலை, அந்த பெப்பர் பொடி எல்லாத்தையும் இதில் ஒன்று சேர்த்து தாளித்து நம்ம பொங்கலில் கொட்ட வேண்டியதான். அதுதான் வேலை. கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த பொங்கல் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம அரிசியில் செய்கிற பொங்கல் கூட கொஞ்சம் நேரத்தில் வந்து ஹார்ட் ஆயிரும்.
ஆனால் இதில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பொங்கல் வந்து நீ ஆறினதுக்கப்புறமும் அப்படியே அவ்வளோ சாஃப்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் கருவேப்பிலை போட்டாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பெப்பர் பொடியையும் அதில் மிளகும் ஜீரகமும் தான், அதை வறுத்தும் கூட நுணுக்கிக்கலாம். நான் சும்மா பச்சையாக தான் எடுத்துருக்கேன், ஏன்னா நம்ம இதில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ வந்து அதை நுணுக்குனது அதையும் நம்ம சேர்த்துக்க வேண்டியதான். அவ்வளோதான். கொஞ்சம் சிம்லேயே வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அதை ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா கருகிரும். ஸோ வந்து சிம்லேயே வச்சுட்டு தாளித்து இப்போ நம்ம இதை எடுத்து அப்படியே சாப்பாட்டில் கொட்டிட வேண்டியதான். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் மெத்தடு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதில் இந்த தாளிப்பு இதில் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. முந்திரி பருப்பு இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம ஹோட்டல்ஸ்லாம் வாங்குவோம்ல பொங்கல், அந்த மாதிரிக்கு இந்த பொங்கல் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சாதத்தை வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிறைய வந்து வீண் பண்ணிடுவோம். அந்த மாதிரி வேஸ்ட்டாக போகிற சாப்பாட்டில் இந்த மாதிரி பொங்கல் வச்சு சாப்பிட்டோம்னா நமக்கு ஒரு புது விதமான ஒரு டிஃபன் ரெடியான மாதிரி இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம அரிசியில் வைக்கிற பொங்கலை விட உண்மையிலே இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தேங்காய் சட்னி, சாம்பார் வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக சுவையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் நம்ம பொங்கல் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அருமையான ஒரு பொங்கல் வந்து நம்ம அரிசியிலலாம் வைக்காமல் நம்ம மீதம் இருக்க சாதத்தை வேஸ்ட் பண்ணாமல் அதிலேயே ஒரு பொங்கல் சுவையாக ரெடி பண்ணிட்டோம். தேங்காய் சட்னி சாம்பாரோட இதை வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.